श्रीशैलेशदयापात्रम् ये भक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरम् मुनिम्। ஆச்சாரியன் சிற்றனாருயிரை பேணுமவன் தேசாரும் சிற்றனவன் சீர்வடிவை ஆசையுடன் நோக்குமவன் என்னும் நுண்ணறிவை கேட்டு வைத்தும் ஆர்க்கும் முன்னேர் நிற்கை யரிதாம். अपगतमदमानैरन्तिमोपायनिष्टैः अतिगतपरमार्थैरर्थकामानपेक्षैः निखिलजनसुहृद्भिर्निर्जितक्रोधलोभैः वरपरमुनिवृत्त्यैरस्तु मे नित्ययोगः. சுவாமி மணவாள மாமுனிகளின் வைபவத்தை அனுபவித்து கொண்டு வரும் பிரக்கிரியிலே சுவாமி சாதித்த உபதேச ரத்தின மாலையின் திவ்யார்த்தங்களை பாசுரம் பாசுரமாக அனுபவித்து கொண்டு வருகிறோம். அதில் இந்த நாளுக்கான பாட்டு 65ஆம் பாசுரம். ஆச்சாரியன் சிற்றன் ஆருயிரை பேணுமவன் தேசாரும் சிற்றனவன் சீர்வடிவை ஆசையுடன் நோக்கும் அவன் என்னும் நுண்ணறிவை கேட்டு வைத்தும் ஆர்க்குமன்னேர் நெற்கையரிதாம். இந்த பாசுரத்துக்கு கருத்து என்னன்னு பார்த்தா, போன 2 பாசுரங்களாலே ஆச்சாரியன் செய்த உபகாரத்தையும் ஆச்சாரியனுக்கு செய்யக்கூடிய கைங்கரியத்தையும் நினைத்து பார்த்தால் அவனை விட்டு பிரிவது என்பது மிகவும் அரிதான காரியம் என்று தான் சாதித்தார். அப்படி இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சம்பந்தம், அந்த ஆச்சாரியனுக்கும் சிஷ்யனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தில் ஆச்சாரியன் சிஷ்யனை விட்டு பிரிய மாட்டான். சிஷ்யன் ஆச்சாரியன் சந்நிதியை விட்டு பிரியாமல் கைங்கரியம் செய்து கொண்டிருக்க போகிறான். இது போன 2 பாசுரத்தில் தெரிவித்தார். இப்போ அந்த அடியாக அமைந்த சம்பந்தத்தில் இருவருக்கும் கர்த்தவியாம்சம் யாது? ஆச்சாரியனின் கர்த்தவியாம்சம் என்ன, சிஷ்யனின் கர்த்தவியாம்சம் என்ன இங்கே தெரிவிக்கிறார். கீழ் 2 பாட்டாலும் உபகார ஸ்மிருதி அதிசயத்தாலும் கைங்கரிய அபினிவேசத்தாலும் உண்டான சிஷ்யனுடைய விஸ்லேஷராகித்யத்தை அருளி செய்து, விஸ்லேஷம் என்பது தவிர்க்க வேண்டியது, விஸ்லேஷமே கூடாது அப்படி என்பதை கீழே 2 பாசுரத்தால் தெரிவித்தார். அந்த கீழே ஏன் அந்த விஸ்லேஷம் தவிர்க்கத்தக்கது அப்படின்னா, ஒன்று ஆச்சாரியன் செய்கிற உபகார ஸ்மிருதி, 2வது அவனுக்கு கைங்கரியம் செய்வது தான் இவனுடைய உஜ்ஜீவனம், இவனுடைய சொரூபத்துக்கு தகுந்த மாதிரியாக இருக்கக்கூடிய காரியம். அப்படி என்பதாலும் அதை இந்நாட்டிலே செய்த முடியும், அங்கே போனால் செய்ய முடியாது, அந்நாடாகிய பரமபதத்தில் போனால் செய்ய முடியாது என்பதாலும் ஆச்சாரியனை விட்டு பிரியக்கூடாது அப்படின்னு கீழே 2 பாட்டில் தெரிவித்துட்டார். அதடியாக உண்டான சகவாசத்தை, அந்த அடியினால் எப்போவுமே கூட இருக்கக்கூடியதான சம்பந்தத்தை, சகவாசத்தை இவர்களுக்கு கர்த்தவியாம்சம் என்ன அப்படி என்பதை இந்த பாசுரத்தை தெரிவிக்கிறார். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இருவரும் ஸ்வஸ்வ கர்த்தவியங்களான ஸ்வரூப தேக சம்ரக்ஷணங்களை
பண்ணி போரும் படியையும். அதை தான் தெரிவிக்க போகிறார். ஒருவருக்கு இன்னொருவருடைய ஸ்வரூபத்தை ரட்சிப்பது நோக்கு, ஒருத்தருக்கு இன்னொருத்தரத்தோட தேகரக்ஷணத்தை நோக்கு. அதாவது ஆச்சாரியனுக்கு சிஷ்யனுடைய ஸ்வரூப ஆத்மரக்ஷணத்தை நோக்கு, சிஷ்யனுக்கு ஆச்சாரியனுடைய தேகரக்ஷணத்தை நோக்கு என்று ஸ்வஸ்வ கர்த்தவியங்களான ஸ்வரூப தேக சம்ரக்ஷணங்களை பண்ணிப்போரும் படியை, அப்படி பண்ணி போகிற படியையும். அதுக்கு மேலே இந்த விஷயம் ஞானத்திலே நன்னா தெரிந்திருந்தாலும் அதனுடைய அனுஷ்டானத்திலே கிடைக்கக்கூடிய அதிகாரிகள் அரிது என்பதையும் இந்த பாசுரத்தாலே தெரிவிக்கிறார். 2 விஷயம் தெரிவிக்கிறார். ஒன்று, ஆச்சாரியனுடைய கர்த்தவியாம்சம் என்ன, சிஷ்யனுடைய கர்த்தவியாம்சம் என்ன. ஆனால் இந்த ஞான விசேஷங்கள் நன்னா தெரிஞ்சிருந்தாலும் அது அனுஷ்டானத்தில் வரும்போது அதை அனுஷ்டானத்திலே செய்யக்கூடிய அதிகாரிகள் கிடைப்பது மிகவும் அரிது என்னத்தையும் இந்த பாசுரத்தாலே தெரிவிக்கிறார் அப்படின்னு புடலோகஞ்சியர் தன் வியாக்கியானத்தை நமக்காக அருளி உள்ளார். மணவாள மாமணிகளுடைய கருத்து என்னன்னா, ஆச்சாரியன் கர்த்தவியாம்சம் என்ன, சிஷ்யனுடைய கர்த்தவியாம்சம் என்ன, இதை தெரிஞ்சின்றாலும் அதை நேரே கடைப்பிடிப்பவர்கள் மிகவும் அரிதானவர்கள். அதுதான் இந்த பாசுரத்துக்கான விஷயம். இது ஸ்ரீவசனபூஷணமாகிற திவ்ய சாஸ்திரத்தில் பிள்ளைலோகாச்சார் சாதித்த சூர்ணிகைகளின் அம்சமாகவே அமையிறது. 60வது பாசுரம் தொடங்கி புள்ளலோகாச்சார் ஸ்ரீவசனபூஷணத்தில் ஆச்சாரிய விஷயமாக என்னென்ன சாதித்திருக்காரோ, ஆச்சாரிய சிஷ்ய லக்ஷணங்கள் என்ன, ஆச்சாரியன் செய்யும் உபகாரம் என்ன, சிஷ்யன் இருக்க வேண்டிய இருப்பென்ன, ஆச்சாரியன் இடத்தே பிரதிபத்தி இல்லாமல் ஆச்சாரியன் இவனை நம்மவன் என்று அங்கீகரிக்காமல் இருக்கும் பட்சத்தில் எம்பெருமானே பரமபதம் கொடுக்க மாட்டான் அப்படிங்கிற விஷயமாகட்டும், அது எல்லாமே ஸ்ரீவசனபூஷணத்தில் இருக்கிறத சுவாமி இங்கே சாதிக்கிறார். அதில் பிள்ளலோகாச்சார் தான் தெரிவித்திருக்கார், ஆச்சாரியன் சிஷ்யனுடைய ஸ்வரூபத்தை பேணக்கடவன், சிஷ்யன் ஆச்சாரியனுடைய தேகத்தை பேணக்கடவன். ஸ்ரீவசனபூஷணத்தில் பிள்ளலோகாச்சார் ஸ்பஷ்டமாக காட்டிவிட்டார். ஆச்சாரியனுடைய கர்த்தவியாம்சம் சிஷ்யனுடைய ஆத்மரக்ஷணம், சிஷ்யனுடைய கர்த்தவியாம்சம் ஆச்சாரியனுடைய தேகரக்ஷணம். இதையே பின்னாடி நன்னா தெரிவித்து விளக்கி, இது மாறினால் இவருக்கும் சுரூபநாசம் என்னெல்லாம் தெரிவித்து இது மாறாமல் இருக்க வேண்டும் என்பதையும் தானே தெரிவித்திருக்கார். அதை எடுத்து சுவாமி மணவாள மாமுனிகள் இது என்னதான் அர்த்த விசேஷங்கள் அறிந்திருந்தாலும் இது அனுஷ்டான ரீதி வரும்போது ஒருவர் உண்டாகில் என்னுமா போலே அதிகாரிகள் கிடைப்பது, அதிகாரிகள் அனுஷ்டான அதிகாரிகள் இருப்பது துர்லபம் என்னே தெரிவிக்கிறார். ஏன்னா இது எப்படின்னா, இது எப்படிப்பட்டது, இதையும் புலலோகாச்சாரே தெரிவிக்கிறார். இரண்டும் இருவருக்கும் ஸ்வரூபமாய் பகவத் கைங்கரியமாய் இருக்கும். இது எப்படின்னா, இவா 2 பேருக்கும் இதுதான் ஸ்வரூபமாக இருக்க போகிறது. ஆச்சாரியனுடைய ஸ்வரூபமே சிஷ்யனை ஆத்மரக்ஷணம் பண்ணுவது, சிஷ்யனுடைய ஸ்வரூபமே ஆச்சாரியனுடைய தேகரக்ஷணத்தை பண்ணுவது. அது மட்டும் இல்லை, இதை செய்தால் இதனால் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்துவிடுதா ஆயிடுமா? ஏன்னா ஆத்மா ஸ்வரூபம் எம்பெருமான் பரியந்தம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வது தான் இந்த ஆத்மாவுக்கு ஸ்வரூபம், அவனுடைய முகமலர்த்திக்காக. அங்கே தான் காட்டுறார் பகவத் கைங்கரியமாய் இருக்கும். இது சாதாரணமாக ஏதோ ஸ்வரூபம்னு நீங்கள் சொல்லிட்டேன்னு இல்லை, இது ஸ்வரூபம்னா எப்படி பகவன் கைங்கரியமாய் இருக்கும். ஏன்னா ஒரு ஆத்மாவை தன்வசப்படுத்தினான் அப்படி என்பதாலே ஆத்மா தன்வசப்படாதா, தன்னுடைய சொத்து எம்பெருமானுடைய சொத்து இந்த ஆத்மா. அப்படி எம்பெருமானுடைய சொத்தாகிய இந்த ஆத்மாவை அந்த எம்பெருமானுக்கே ஆக்கி கொடுக்குறானே ஆச்சாரியன், ஆத்மரக்ஷணத்தை பண்ணி, அது எம்பெருமானுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறது. அது கைங்கரியத்திலே சேரும். ஆச்சாரியன் என்பவன் ஆச்சாரியன் இடத்தை எம்பெருமானுக்கு எவ்வளவு பிரீத்தி என்ன, ஆச்சாரியன் திருமேனி பரியந்தம் பிரீத்தி, ஆச்சாரியனுடைய ஆத்மாவில் தான் பிரீத்தி அப்படின்னு யாராவது நினச்சா அது மிகவும் அபசாரமானது. ஆச்சாரியனுடைய தேகத்திலையும் எம்பெருமானுக்கு ஆசை உண்டு. நான்கென் உடலங்கைவிடான் நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். அந்த எம்பெருமானுக்கு என் ஆத்மாவில் தான் ஆசை. 10ஆம் பாசுரம் பாடுறது, அந்த என்னுடைய ஆத்மா அதில் தான் ஆசை, என் மேலே தான் ஆசைன்னு, என் ஆத்மாவில் தான் ஆசைன்னு இருக்கணும்னு இல்லை. இல்லை, என் தேகத்திலும் இது இந்த ஆத்மா கடைசியாக கொள்ளக்கூடியதான ஒரு சரீரம்.
இந்த சரீரத்துக்கு அப்புறம் அவனுக்கு சரீரவாசமே கிடையாது. தேகாவசானத்தில் பரமபதம் கிடைக்க போகிறது. அப்போ தேகவாசமே கிடையாது என்னுமா போலே இருப்பதாலே இந்த தேகத்திலேயும் எம்பெருமானுக்கு அவ்வளவு ஆசை. எம்பெருமானுக்கு அந்த பாகவதனுடைய சரீரத்திலும் அவ்வளவு ஆர்வம். அந்த பாகவதர்களுக்குள்ளே தலைவரான ஆச்சாரியனிடத்தேயும் அவ்வளவு பிரீத்தி. அந்த ஆச்சாரியனுடைய தேகத்தை ரட்சிப்பது, இந்த சிஷ்யன் செய்வது அந்த எம்பெருமானுடைய கைங்கரியத்தை சென்று புகும். அதைத்தான் சுவாமி புடலோகாச்சாரியர் தான் சாதித்துள்ளார். இது எப்படி ஸ்வரூபமாயும் இருக்கும், அதே சமயத்தில் அது பகவத் கைங்கரியமாயும் இருக்கும். இது ரெண்டுமே இந்த ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு ஆத்ம ரக்ஷணத்தை பண்ணுவதும், சிஷ்யன் இந்த ஆச்சாரியனுடைய தேக ரக்ஷணத்தை பண்ணுவதும் இவர்களுடைய ஸ்வரூபமாயும் அமையும், பகவன் கைங்கரியமாயும் அமையும். இதைத்தான் இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார். ஆனால் இந்த ஞான விசேஷம் இருந்தாலும் அனுஷ்டானத்திலே இது பார்ப்பது மிகவும் கடினம், அது துர்லபம் என்று இந்த பாசுரத்தில் சுவாமி மணவாள மாமுனிகள் தான் சாதிக்கிறார். ஆச்சாரியன் சிஷ்யன் ஆறுயிரை பேணுபவன். ஆச்சாரியன் சிஷ்யனுடைய ஆறுயிர், அவனுடைய ஆத்மாவை பேணுபவன். ஆச்சாரியன் சிஷ்யனுடைய உஜ்ஜீவனத்துக்கு உடலாக ஞான பிரதானாதி முகத்தாலே நல்வழி நடத்தி போகுமவனாகையாலே ஆச்சாரியன் சிஷ்யனுடைய ஸ்வரூபத்தை உபதேசாதிகளாலே சர்வகாலத்திலும் அவஹிதனாய்க் கொண்டு நிரபயமாக ரட்சித்து கொண்டு போருமவன் என்கை. இப்போ ஆச்சாரியன் என்ன பண்ணுறான் தன் சிஷ்யனுக்கு? சிஷ்யனுடைய உஜ்ஜீவனத்துக்காக, இவனுடைய உஜ்ஜீவனம்னா பரமபதம் சென்று சேருவது, அங்கே போய் நித்திய கைங்கரியத்தை செய்வது. அதற்காக ஆச்சாரியன் என்ன செய்தார்னா ஞான பிரதானாதிகள், கீழே இந்த பாசுரத்தையே ஞான பிரதானாதிகள் ஞானத்தை கொடுக்குறான். அவனுடைய கைங்கரியத்திலே பிரீத்தியை எடுத்து கொண்டு விதைக்கிறான். ஞானப்பிரதனாய் இருக்கிறான். கைங்கரியத்திலே பிரீத்தியை உண்டு பண்ணி ஞான பிரதானாதி முகத்தாலே நல்வழி நடத்தி போகும். இதுதான் ரொம்ப பிரதானம். ஏன்னா கீழே 2 பாசுரத்தில் என்ன தெரிவித்திருக்கார்? எப்பவும் ஆச்சாரியனோடு சகவாசத்தோடையே ஆச்சாரியனுடைய சந்நிதியிலேயே இருக்க போறான்னு தெரிவிச்சாச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த ஆச்சாரியன் இவனை சதாசர்வ காலமும் நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்க போகிறான். ஏன்னா அவன் சந்நிதி விட்டு இவன் விலக போகிறது கிடையாது. இந்த சம்சாரங்கிறது அதி பயங்கரமானது. ஆத்தங்கரை வாழ்மரம் போல் அஞ்சுகின்றேன் என்னார் திருமங்கையாழ்வார். எப்படின்னா இந்த சம்சாரத்தினுடைய குரூரத்தை பார்த்தா எப்படி இருக்கு? ஆத்தங்கரையில் ஒரு மரம் இருக்குன்னா, ஒரு வாழை மரம் ஆத்தங்கரையோரம் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்னா அதுக்கு ஒரு பயம் வந்துட்டே இருக்கும். ஆற்றுல எப்போ வெள்ளம் வருமோ, எப்போ தன்னை அடிச்சுட்டு போயிடுமோன்ற பயம் இருந்துகிட்டே இருக்குமே. அதுபோல நான் அஞ்சிக்கொண்டே இருக்கேன், இந்த சம்சாரத்தை பார்த்தால் அவ்வளோ பீத்தியாக இருக்குன்னு. அது மாதிரி நல்வழி நடத்தி போகும் சம்சாரத்தினாலேயுடைய கிரூரத்தாலையும் ஆச்சாரியன் எப்பொழுதும் சதா சர்வ காலமும் இவனை சன்னதியில் வச்சுட்டு நல்வழி நடத்தி போகும் அந்த சுவாச்சாரியன் அவன் என்ன பண்ணுறான்? சிஷ்யனுடைய ஸ்வரூபத்தை அபயமாக நிரபயமாக, எந்த அபாயமும் இல்லாமல், சம்சார அபாயங்கள் இல்லாமல் சதா சர்வ காலமும் எப்பொழுதும் தான் ரட்சித்து கொண்டு போகும் என்கை. இதுதான் ஆச்சாரியன் தன் ஆறுயிரை, சிஷ்யனுடைய உயிரை பேணுபவன் அப்படிங்கிற பதத்துக்கு அர்த்தம். அதில் என்ன தெரிவித்திருக்கார்? ஆறுயிரை பேணுபவன், ரொம்ப அரிதாக இருக்கக்கூடிய உயிரை பேணுபவன் அப்படின்னு தெரிவித்திருக்கார். அதற்கு சாதிக்கிறார், ஆறுயிர் அப்படின்னு எதற்காக சொல்லணும்? சாதாரணமாக சொன்னால் போகாதா? என்ன இது எப்படிப்பட்டதுன்னா, இந்த ஆத்மா ஞானத்துக்கும் ஆனந்தத்துக்கும் அதை லட்சணமாக கொண்டதாயிருக்கு. அந்த எம்பெருமானுடைய சொத்து ஆயிருக்கு. அந்த எம்பெருமானுக்கு ஸ்ரீ கௌஸ்துபத்தின் மேலே எவ்வளவு ஆශ්‍රயனம் இருக்குமோ, அது மேலே எவ்வளவு ஆதரம் இருக்குமோ, அதுபோல இந்த ஆத்மா பேர்லையும் அந்த எம்பெருமானுக்கு அவ்வளவு ஆதரம் இருக்கும். எம்பெருமானுக்கு இந்த ஆத்மா மேலே அவ்வளவு ஆதரம்.
எப்படி தன் ஸ்ரீ கௌஸ்துபத்தின் மேலே எம்பெருமானுக்கு ஆதரவு இருக்கும். ஸ்ரீ கௌஸ்துபமும் எம்பெருமானுக்கு சொத்து, ஆத்மாவும் சொத்து. ஆனால் அதை மேலே ரொம்ப ஆர்வம் அதிகம், இது மேலே ஆர்வம் கம்மியானா இல்லை. அதோ பாதி ஸ்ரீ கௌஸ்துபத்துக்கு மேலே எவ்வளவு ஆர்வமோ எம்பெருமானுக்கு, எவ்வளவு பிரீத்தியோ அந்த அளவு பிரீத்தி இந்த ஆத்மா மேலேயும் இந்த எம்பெருமானுக்கு உண்டு. அதனாலே இதை ஆருயிர் என்னே சொல்ல வேண்டும். அங்கண்ணன் உண்ட என் ஆருயிர். ஆழ்வார் தெரிவிக்கிறார், அந்த எம்பெருமான் கண்ணபிரான் என் உயிரை உண்டான். அங்கண்ணன் உண்ட என் ஆருயிர். ஆழ்வார் சொன்னார் இந்த ஆத்மாவை ஆருயிரன். ஏன்னா அந்த எம்பெருமான் ரொம்ப ரசகனமாக, எம்பெருமான் மிகவும் பிரீத்தி விசேஷத்தோடு இதை தான் உண்டான், தான் அவ்வளவு தூரம் இது மேலே ஆசை வைத்தான் அப்படின்னு ஆழ்வார் தெரிவித்தார். அதையே வைத்து கொண்டு இங்கே ஆருயிர் என்று சுவாமி மணவாள மாமுனிகள் சாய்த்திருக்க. அப்போது ஆச்சாரியனுக்கு கர்த்தவியாம்சம் என்ன அப்படின்னா, ஆச்சாரியன் சிச்சன் ஆருயிரை பேணுபவன், தேசாரும் சிச்சன் அவன் சீர்வடிவை ஆசையுடன் நோக்கும். இப்போ சிஷ்யனுடைய கர்த்தவியாம்சம் என்ன, அந்த ஆச்சாரியனுடைய சீர்வடிவை, தேஜஸோடு இருக்கக்கூடிய தேகத்தை பார்த்து இருக்கிறது, ஆசையுடன் நோக்கும், ரட்சித்து கொண்டு இருப்பது. தேக ரட்சணமே இந்த சிஷ்யனுக்கு. யாருடைய தேக ரட்சணம்? ஆச்சாரியனுடைய தேக ரட்சணமே இவனுக்கு நோக்கு. அதை தான் இங்கே தெரிவிக்கிறார், ஆசையுடன் நோக்கும் அப்படின்னு. அவனாலே சிக்ஷிதமான ஸ்வரூப ஔஜ்வல்ய பூர்த்தியை உடையனாய் ஆச்சாரியனை கண்டால் பசியன் சோற்றை கண்டார் போலே தனக்கு தாரகாதிகள் எல்லாமே சரம சரீரமாகையாலே சர்வேஸ்வரனுக்கு அத்தியந்த பிரீதமாய் சர்வ மங்கள அருகமாயிருக்கிற ஆச்சாரியனுடைய திவ்ய விக்கிரகத்தை தத்துஜித கைங்கரியங்களாலே சர்வகாலத்திலும் அவஹிதனாய் அபினிவேசத்துடனே இப்படி நோக்கிக்கொண்டு போரும் அவன் என்கை. சிஷ்யன் யாரு? சிஷ்யன் என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல அந்த ஆச்சாரியன் இடத்தே கிரகித்தமையாலே, ஆச்சாரியனாலே சிக்ஷிக்கப்பட்டவனாலே அவனுக்கு என்ன பிறந்திருக்கு? ஸ்வரூப ஔஜ்வல்ய பூர்த்தி. நன்னா தேஜஸ்வியாக இருக்கான். என்ன தேஜஸ்ஸு? அந்த எம்பெருமானை பற்றின அறிவு, தன் ஆத்மாவை பற்றின அறிவு, அந்த ஆத்மா எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டது என்பது அறிவாலே தன்னுடைய ஸ்வரூபத்தை நன்னா புரிந்தவன் என்பவனாகையாலே அவனுடைய தேகத்திலேயே அவனை பார்த்தாலே தேஜஸ்வியாக இருக்கான். ஔஜ்வல்ய பூர்த்தியை உடைய நாய். அந்த தேஜஸ்வியாக இருக்கக்கூடியவன், அவனுக்கு தன்னை பற்றின ஞானம் இருக்கு. எதனாலே? ஆச்சாரியனுடைய கிருபையாலே, அவன் சொல்லி கொடுத்தமையாலே, ஞான பிரதானனான ஆச்சாரியன் சொல்லி கொடுத்தமையாலே இவனுக்கு தன்னோட பற்றின அபரிமிதமான ஞானம் இருக்கு. அதனால ஸ்வரூப ஔஜ்வல்யம் பிறந்திருக்கு. அப்படி இருப்பதாலே இவன் என்ன நினைக்கிறான்? அப்படி இருப்பவன் என்ன பண்றான்னா, ஆச்சாரியனை பார்த்த, ஆச்சாரியனை சேவித்தா, ஆச்சாரியனை கண்டால் பசியன் சோரை கண்டார் போலேயும். தாம் போய் ஆச்சாரியனை பார்த்தான்னா ஒரு நன்னா 10 நாள் பசியோடு இருக்கான், சாதம் சாப்பிடல, பசியோடு இருக்கான்னா, அபரிமித பசியோடு இருந்தால் சாதத்தை காட்டின உடனே எவ்வளோ சந்தோஷம், சோத்தை கண்டால் என்ன சந்தோஷத்தை அடைவானோ அந்த சந்தோஷத்தை இவன் தன் ஆச்சாரியனை பார்க்கும்போது தான் அடைய வேணும். ஏன்னா அவர்தான் பிரமேயம், அவர்தான் நமக்கு உஜ்ஜீவனத்துக்கு வழிகாட்டி எல்லான்னு தெரிஞ்சு வச்சுட்டுருக்கான். அப்படி இருக்கும்போது அந்த ஆச்சாரியனை பார்த்தா இவனுக்கு எப்படி இருக்கும்னா, ஆஹா, தனக்கு தாரகமாகவும் போஷகமாகவும் இருக்கக்கூடியது ஆச்சாரிய கைங்கரியம்தான், தன் சொரூபத்துக்கு தகுந்த மாதிரி. அதனால அதை பார்த்தா பசியோடு இருப்பவன் சாதத்தை பார்த்தா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவானோ அதுபோலே சந்தோஷமாய் அப்படி இருக்க கடக்கூடிய சிஷ்யன். அவனுக்கு எல்லாமே தாரகன். எல்லாம் என்ன தாரகம் அப்படின்னா, ஆச்சாரியனுக்கு பண்ணும் கைங்கரியம். அது அவருடைய தரம திருமேனி. இதுதான் அவர் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய கடைசியாக ஸ்வீகரித்துக்கக்கூடிய திருமேனி. அது சர்வேஸ்வரனுக்கு அத்தியந்த அபிமதமாய் சர்வ மங்களமாய் எப்படி இருக்குன்னா, ஈஸ்வரனுக்கு மிகவும்
பிரீத்தியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அது ஆச்சாரியனுடைய தேகம், ஆச்சாரியனுடைய திருமேனி. அது சர்வ மங்கள வருகமாய் இருக்கிற, சமஸ்த பாவனமாய் மங்களங்களே உரித்தாகதாய் இருக்கிறது. எம்பெருமானுக்கு மிகவும் பிரீத்தியாக இருக்கக்கூடியது எதுன்னா அது அந்த ஆச்சாரியனுடைய திவ்ய விக்கிரகம், அந்த ஆச்சாரியனுடைய தேகம். அதை ஆசையுடன் எப்போ பார்த்துட்டே இருக்கணும். சர்தா சர்வ காலமும் உச்சித கைங்கரியத்தால், எந்த காலத்துக்கு எந்த கைங்கரியம் உச்சிதமாக இருக்குமோ அந்த காலத்தை அந்த உச்சிதமான கைங்கரியங்களை செய்து எல்லா காலத்திலேயும் அதை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ஆசையுடன் நோக்கும். அதை பிரீத்தியோட அந்த கைங்கரியங்களை எல்லாவற்றையும் இவன் செய்து கொண்டு இருக்க வேண்டும். தேசாரம் சிச்சனவன் சீர்வடிவை ஆசையுடன் நோக்கும் அவன். இது சிஷ்யன் பண்ற காரியம். இதுக்கு மேல இந்த அர்த்த விசேஷம், அந்த ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு என்ன செய்யறான், சிஷ்யன் ஆச்சாரியனுக்கு என்ன செய்யறாங்கிற அர்த்த விசேஷம் அறிந்திருந்தாலும் அதை அனுஷ்டானத்திலே கொண்டு வரும் அதிகாரிகள் மிகவும் துர்லபம், மிகவும் அரிதானவர்கள் என்று தெரிவிக்கிறார். என்னும் நுண் அறிவை கேட்டு வைத்தும் ஆர்க்கும் அந்நேர் நிற்கை அரிதான். அந்த நேரிலே நிற்பது மிகவும் அரிதானது. எத்தனை அதிசய ஞானராய் இருக்கும் அவர்களுக்கும் அந்த அரிதான அனுஷ்டானத்திலே நிஷ்டையுடையராயிருக்கை துர்லபமிரே. அது சால அருமையுண்டு என்னபடி மிகப்பெரிய ஞானவான்களுக்கு கூட இதனுடைய அனுஷ்டானத்திலே இருப்பது மிகவும் அரிது என்பதை தெரிவிக்கிறார். அந்த அரிதான அனுஷ்டானம் இது ரொம்ப துர்லபத்திலும் துர்லபமான அனுஷ்டானமாய் இருப்பது. அந்த ஞானத்திலே இருந்தாலும் இந்த அனுஷ்டானம் துர்லபம் என்று தெரிவிக்கிறார். அதால இது அரிது என்ன கீழே 6 வசனபூஷணத்தின் ஆழ்பொருள் எல்லாம் அறிவார் அப்படிங்கிறதையும் இது ரொம்ப அரிது என்று சொல்வது. அந்த அனுஷ்டானத்திலே அதிகாரிகள் இருக்க வேண்டும். அந்த அனுஷ்டானத்திலே அந்த அதிகாரிகள் இருந்து அந்த அனுஷ்டானம் படி நாம் இருக்க வேண்டும்னு மணவாள முனிகள் தான் தெரிவிக்கிறார். அதுதான் இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். ஆச்சாரியனுடைய தேக லட்சணத்தை சிஷ்யன் எப்பவும் பார்த்துட்டு இருக்கணும். ஆச்சாரியன் சிஷ்யனுடைய ஆத்ம லட்சணத்தில் எப்போதும் நோக்காய் இருக்க வேண்டும். இதுதான் இவர்களுக்கான கர்த்தவியாம்சம். புண்டலோகாச்சாரியர் இது எப்படி ஸ்வரூபமாயும் அது பகவத் கைங்கரியமாயும் இருக்கும்னு தான் தெரிவித்தார். அந்த அர்த்த விசேஷங்களை கொண்டு தான் இந்த பாசுரத்தை சுவாமி மணவாள மாமுனிகள் பாடியுள்ளார். ஆச்சாரியன் சிச்சன் ஆறுயிரை பேணமவன் தேசாரும் சிச்சன் அவன் சீர் வடிவை ஆசையுடன் நோக்கும் அவன் என்னும் நுண்ணறிவை கேட்டு வைத்தும் ஆர்க்குமன்னேர் நிற்கை அரிதாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.